Welcome back to my channel and thank you so much for choosing this video to watch. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து எழுந்த உடனே நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். கெஸ் வாட், இன்றைக்கி நான் வந்து ஒரு 4500 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே தான் இந்த மாதிரி ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட நின்று நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். ஏன்னா வந்து பிளான்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல காலிலே வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்றதுனால ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பாடியை ரெஸ்ட்லேயே வச்சுருந்துட்டு திடீர்னு ஒரு மோஷன் அது கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எடுத்த உடனே வந்து ரொம்ப நான் ஜிம் போனால் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் மைண்ட் செட் வைக்காமல் எடுத்த உடனே உங்கள் பாடியை ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் வாக்கிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து ரொம்ப பாடியை போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஐயோ நம்மளால் முடியலையே அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் பாடியை வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு கொண்டு போங்க. அதுக்கப்புறமா வந்து என்னோடய மார்னிங் ரிச்சுவல்ஸ்லாம் முடித்தேன். லைக் வந்து ப்ரஷ்ஷிங், அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங். நிறைய பேர் வந்து இப்போல்லாம் ஆயில் புல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் அக்கா கூட சொன்னாங்க ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. நானும் அது நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷனாக எடுத்தேன். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணல. பட் வந்து எனக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எதுக்காக நான் தமிழ் ஷார்ட் அண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து தமிழ்நாட்டில் வர எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் வந்து ஒரு பேசிக்காக வச்சுருக்காங்க, ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக. லைக் வந்து இப்போ தமிழ் டைப் ரைட்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இது வரைக்கும் தமிழ் ஷார்ட் ஹேண்டோ தமிழ் டைப் ரைட்டிங்கோ வந்து கேட்டது கிடையாது. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் தான் கேட்டிருக்காங்க. திடீர்னு வந்து இப்போ தமிழ் ஷார்ட் ஹேண்டோ தமிழ் டைப்பிங்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் நான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கும் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டும் நான் முடிச்சு வச்சிட்டேன் அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இப்போது தமிழும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை அப்ளை பண்ண முடியல. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து மறுபடியும் தமிழ் டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் வேணும் படிக்கிறதுக்கு. அது வந்து எந்த இடம் நம்ம சூஸ் பண்ணணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியும். எனக்கு வந்து இந்த ரூம்குள்ளே உட்காந்து செவத்தையும் புக்கையும் மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்து படிக்கிறது வந்து அவ்வளோவா இப்போல்லாம் பிடிக்க மாட்டுது. வாங்க தமிழ் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வருவோம். சென்னையில் செம்ம வெயில். உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க் இருக்குது. அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருந்தது, அது முடிச்சதுக்கப்புறமா தமிழ் டைப் ரைட்டிங் கிளாஸ் வந்துட்டேன். நானே வந்து ஃபஸ்ட்டு கேமரா வச்சுட்டு மறுபடியும் நானே கேஷுவலாக உள்ளார வர மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் டைப் ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம நார்மலாக வந்து இங்கிலீஷ் டைப்பிங்கை விட தமிழ் டைப் ரைட்டிங் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அது 26 லெட்டர்ஸ் தான். இது மோர் தென் 200 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு பட்டன், புள்ளிக்கு ஒரு பட்டன், கீக்கு மேலே உள்ள கொம்புக்கு அதுக்கு ஒரு பட்டன். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. 10 மினிட்ஸில் பண்ண வேண்டிய பேசேஜை வந்து நான் இப்போ வந்து 30 மினிட்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோக்கஸ், என்னோடய கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட்டில் வந்து ஜூனியர் போகணும். அதுதான் ஹோப்ஃபுல்லி அது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னோடய வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். டைப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு வந்து அரௌண்ட் ஒரு 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பழைய சாதம் சாப்பிட்டேன். அம்மா வந்து பழைய சாதத்துக்கு வந்து கருவாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த காம்பினேஷன். ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மாவோட உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லக்கி பாஸ்கர் பார்த்தேன். படம் சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்துச்சு, அதை போட்டு அம்மாவுக்கு காமிச்சிட்டு நானும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். வீட்டு வேலை பார்த்துட்டு அம்மாட்ட வந்து அம்மா ஒரே ஒரு டீ போட்டு கொடுங்களேன் அப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா போட்டு கொடுத்தாங்க. அதை போட்டு நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஈவினிங் காலையிலேருந்து இந்த சட்டையோடையே சுற்றிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ தான் குளிக்க போகிறேன். எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே குளிக்கிறத விட ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளித்தோன்னா நைட்டு கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது. அதனால தான் குளிச்சுட்டு வந்தால் தான் உடம்பாக இருக்குது. இல்லைன்னா ஒரே வேர்வை ஸ்மெல் வருது. அது இந்த வெயில் காலத்துக்கு எனக்காக குளிக்கணும் இல்லையே, என் பக்கத்தில் வந்து உட்காரவங்களுக்காக நான் குளிக்கணும் போல். செம ஸ்மெல்லு வருது. என் டீஷர்ட்லாம் 2 வாட்டி துவைக்க வேண்டியதாக இருக்குது அந்த வேர்வை ஸ்மெல் போகிறதுக்கு.
எனக்கு தான் இப்படி வேர்க்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி வேர்க்குதான் தெரியல. எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஒன்றை மாதிரி வேர்க்கிற ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே உடம்பு வச்சுருக்க அப்படின்ட்டுலாம். சாரி ஃபார் தி ரேண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த சாப்டர் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையும் கொஞ்சம் படித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஷார்ட் அண்ட் தொடவே இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண பேசேஜ் தான் எடுத்தேன். பிகாஸ் வந்து எனக்கு புது பேசேஜ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைக்கி மைண்ட் செட் இல்லை. ஸோ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண பேசேஜே வந்து ரிப்பீட்டடாக போட்டு எழுதிட்டு இருந்தேன். நான் வந்து இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். நம்ம 180 வந்து பெனில் எழுதலாமா பென்சில் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சில ஸ்ட்ரோக் வந்து பெனில் எழுதும் போது நல்ல ஃப்ளோ கிடைக்கிது, சில ஸ்பீடு வந்து பென்சில் எழுதும் போது நல்ல ஸ்பீடு கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து இன்னும் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கேன். யாராவது வந்து ஹை ஸ்பீட் எழுதுகிறவங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் பென் அண்ட் பென்சில் ரெண்டுமே வந்து போத் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அண்டு அது முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னா நைட்டு நம்ம எப்போதுமே வந்து படித்து முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு படுத்தால் தான் காலையில் எழுந்திரிச்சு அந்த டேபிளை பார்க்கும்போது மறுபடியும் வந்து உட்காந்து படிக்க தோணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ரெகுலராக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அண்டு இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக வேணும் அப்படின்னா டூ லெட் மீ நோ in the comments below and do like, share and subscribe to my channel and see you all in the next video. Bye.